வணக்கம்மா தங்கச்சி. தீய சக்தி படம் பாத்தீங்களா? படம் எப்படியானா இருக்கு? அதாவதுமா தங்கச்சி, படம் நல்லா இல்ல தங்கச்சி. கதையா பார்க்கும்போது கதையும் ரொம்ப கேவலமா இருக்கு தங்கச்சி. மொத்தத்துல இந்த தீய சக்தி ஒரு உருப்படாத சக்தியா தான் இருக்கு. அண்ணா எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவதுமா தங்கச்சி, நான் என்ன சொல்ல வரேன்னா, படம் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. யார் சொல்லணும்? தமிழன் சொல்லணும் படம் நல்லா இருக்குன்னு. நீ ஒரு தமிழனா இருந்தா இந்த படத்தை நீ தியேட்டர்ல போய் பார்க்கணும். என்னன்னா படம் நல்லா இருக்குன்றீங்களா நல்லா இல்லன்றீங்களா? மக்களை தியேட்டர்ல போய் பாருன்றீங்க, என்னதான் சொல்ல வரீங்க? அதாவது தங்கச்சி, அந்த படத்துல நம்ம தம்பி தான் நடிச்சிருப்பாரு. நம்ம எஸ்கே தம்பி இருக்காருல, தம்பி நடிச்சிருப்பாரு. தம்பியோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து செலியன். அந்த செலின் வந்து நானா உணர்றேன். நான் தான் செலினா இருந்துட்டு படத்துல நடிச்ச மாதிரியே நடிச்ச மாதிரி இல்ல, நான் தான் நடிச்சேன். அது தம்பி கிட்ட வந்து மாத்தி போட்டுக்கிட்டாங்க. தம்பி பேரை போட்டுட்டாங்க ஸ்கிரீன்ல. சரி எஸ்கேன்னு சொல்லி போட்டுக்க சொல்லி நான் தான் பர்மிஷன் கொடுத்தேன். அதனால செலினா வந்து நான் தான் இருந்தேன். நான் தான் வந்து நடிச்சு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்ப நீங்க நடிச்ச படத்தை நீங்களே நல்லா இல்லன்னு மக்கள் கிட்ட சொல்றீங்க? அம்மா, நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்லா இருந்துச்சு, ஆனா கதை நல்லா இல்ல. இந்த படத்துல உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா? ஏதாவது ஒரு விஷயமாவது பிடிச்சிருக்கும்ல, அது என்னன்னா? அதாவதுமா, இந்த படம் நான் பார்த்துட்டு இருந்தேன். படம் பார்த்துட்டு இருக்கும்போது தம்பி தான் வந்து பாப்கார்ன் எல்லாம் கொடுத்தாரு. தம்பி வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்தாரு, ஊட்டி விட்டாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு காட்சி வந்துச்சு. நம்ம எஸ்கே தம்பி இருக்காருல்ல, அவர் என்ன சொன்னார்னா, தமிழ் வாழ்கன்னு சொல்லி முடிப்பாரு. அவர் தமிழ் வாழ்கன்னு சொல்லும் போது இந்த நானே சொன்ன மாதிரி இருந்துச்சுமா. நான் தான் தமிழ் வாழ்கன்னு சொன்ன மாதிரி ஒரு எழுச்சிகரமா இருந்துச்சு. அது வந்து படத்துல வந்து பொங்கரா அவங்க வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றிமா.